நேற்று உங்ககிட்ட ரொம்ப கோவமாக நடந்துக்கிட்டேன் சிகை. சாரி. நான் அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கக்கூடாது. சரி பரவால்ல. நானும் தான் சாரி. நீ என்னால தானே கோவப்பட்டு பேசின. உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? ஏன் கேட்குற? இல்லை, இது மாதிரி ஒன்று ஷெரின் கிட்ட பார்த்து ஞாபகம் இருக்குது, அதான் கேட்டேன். கரெக்டாக சொன்னேன். ஷெரின் தான் கொடுத்தா. ஏய், இது எதுக்கு எடுத்துகிட்டு வந்த? யாராவது முக்கியமான பர்சன் அவளுக்கு கொடுத்துருக்க போகிறாங்க. ஏய், நான் அவகிட்ட கேட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு யாரும் ரொம்ப முக்கியமான பர்சன் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓ, ஆமா, நீ ஏதோ சொல்லிட்டு இருந்தியே, என்ன சொன்ன? அது மறந்துட்டேன். ம், எடுத்து பேசு. ஷெரின் தானே? ஏய். ம். ஆ, சரி. என்னவா? ஒன்றும் இல்லை, ஷெரின் ஆசிரமத்துக்கு வர சொன்னான். நானும் வரேன். வா போகலாம். ம். எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும். நீ ஒன்றும் கவலைப்படாத சரின்னு. இவர் அந்த பையனை நல்லா பார்த்துப்பாரு. அதுக்கு நான் பொறுப்பு. தோ சௌந்தர்யம் வந்துட்டான். இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறதெல்லாம் நமக்கு கிடைச்சிட போகிறதில்ல. நம்ம தான் நம்ம மனசை மாற்றிக்கணும். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அந்த பையன்கிட்ட போய் பேசிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சௌந்தர். அப்புறம் எப்படி இருக்க சௌந்தர்? லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா தான் சார் போயிட்டுருக்கு. எனக்கு புரியுதுப்பா. இவ்வளோ சீக்கிரமாக யாரையும் அப்பா அம்மானு கூப்பிட முடியாது. ஐயோ, அப்படிலாம் இல்லை சார். பரவாயில்லப்பா, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. நீ சின்ன பையனாக இருந்தால் பரவாயில்ல. நீ இவ்வளோ பெரிய பையன். உன் மனசுக்கு என்னை எப்போ அப்பாவை ஏற்றுக்கணும்னு தோணுதோ அப்போவே ஏற்றுக்கோ. நான் வெயிட் பண்ணுறேன், சரியா? இவங்க யாரு? உன் கேர்ள் ஃப்ரெண்டா? இதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஆமாம், நான் சவுந்தரோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். அப்போது ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்திடலாம். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அது எங்கள் அப்பா தான். அவர்கிட்ட வந்து பேசி எங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாதான் நான் உங்களை மாமனாராக ஏற்றுப்பேன். நான் சௌந்தர ஊருக்கு கூட்டு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் கூட்டு போவேன். ஓகேவா? டபுள் ஓகே. நீ கவலைப்படாதம்மா, நான் சீக்கிரம் வந்து கேட்குறேன். அப்புறம் சௌந்தர், நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் உன்னை கேட்காம. என் கூட சிங்கப்பூர் வர்றதுக்கு உனக்கு முழு சம்மதம் தானே? நான் இதை மறுபடியும் உன்கிட்ட கேட்கறதுக்காக தான் வந்தேன். உன்னை யாரும் கட்டாயப்படுத்தலைல்ல? முழு மனசோட தானே வர? இல்லை சார், அப்படி யாரும் என்னை கட்டாயப்படுத்தல. என்னோட முழு சம்மதத்தோடு தான் நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஒரு உண்மையை சொல்லணும்னா, இறந்து போன என் பையனை விட என் ஒய்ஃபை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் தான் என் உயிர். இன்னைக்கு அவள் ஹாஸ்பிட்டலில் நினைவில்லாமல் படுத்த படுக்கையாக இருக்கா. அவளுக்காக தான் நான் உன்னை அடாப்ட் பண்ணணும்னு நினச்ச சௌந்தர். இது என்னோட சுயநலமான்னு கேட்டால் எனக்கு அதுக்கு பதில் தெரியாது. ஆனால் எந்த ஒரு சுயநலமான முடிவுக்கு பின்னாடியும் ஒரு பொதுநலன் இருக்கும்னு நம்புகிறேன். அந்த அடிப்படையில் கேட்குறேன். உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன்.
ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டா தயங்காம கேளு. ஏன்னா நீயும் எனக்கு பையன் மாதிரி தான். இன்னும் 5 days தான் இருக்கு சௌந்தர். ரெடியா இரு. பாய். பாய் சார். என்ன சொன்னார் அப்பா? இன்னும் 5 நாள் தான் இருக்குது, ரெடியாக சீக்கிரமாக சிங்கப்பூர் போகணுன்னு சொன்னார். 5 நாள் தானா? அப்போ 4 நாளில் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டுருவீங்கல்ல? இன்னும் 5 நாள் தானா? அதில் உனக்கு என்ன பிரச்சனை? போயிட்டு வர ஷெரின். இப்போ கூட உனக்கு பிடிக்கலனா போகாத, இங்கே இருந்துருந்தா சொல்ல தோணுது. ஆனால் அதுக்கு எனக்கு உரிமை இல்லை. ஒரு விதத்தில் புவி சொன்னது கரெக்டு தான். என்னோட பிரச்சனைக்கு நான் தான் காரணம். ஹலோ, சொல்லுடா, எப்படி இருக்க? அப்புறம் வீட்டில் இல்லை. ஒரு நிமிஷம் இரு, கூப்பிட்றேன். ஷெரின்? வாப்பா சௌந்தர். அம்மா ஷெரின் இங்கே இருக்காளா? சரிண்ணா, இப்போ தானப்பா வெளியே புரண்டு போனா? ஓ, அப்படியா? ஏன்பா எதாவது சொல்லணுமா? ஒன்றும் இல்லைம்மா, அவள் வந்தா நான் வந்துட்டு போனேன்னு மட்டும் சொல்லுங்கள். சரிப்பா. ஓகேம்மா.
மா அடடே எப்படி இருக்கீங்க? வாங்க 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 நல்லா மாப்ள. இருக்கேன், நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கீங்களா நல்லா மாப்ள? இருக்கேங்கம்மா. நீங்க உட்காருங்க. ம். நான் நல்லா இருக்கேன் மாப்ள. அப்புறம் வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. என்னம்மா ஷெரீனே காணோம்? அவ உன்கிட்ட சொல்லவே இல்லையா? என்னது? இந்நேரத்துக்கு அவ ஏர்போர்ட்ல இருப்பா. ஏர்போர்ட்டா? ஆமா, அவளுக்கு ஃபாரின்ல வேலை கிடைச்சிருச்சுடி. ஃபாரின் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இல்லைன்னா நானும் போயிருப்பேன். என்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு அவளே போயிட்டாம்மா. அவ என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையாம்மா? இல்லைம்மா, இப்பெல்லாம் என்கிட்ட கூட அவள் சரியாக பேசுறதே இல்லை. அவளுக்கு ஏதோ வேலை ப்ரெஷரில் இருப்பான்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். அவள் எப்படி இருந்தாலும் என் பொண்ணு. அங்கே போய் ரீச் ஆனோன்னே நம்மளுக்கு கால் பண்ண வைப்பாரேன். ரொம்பலாம் யோசிக்காதடி. ஆ? மிஷின் கூட இங்கவே இருக்கு. அப்படி அவசரமா மிஷின் கூட எடுக்காம யார்கிட்டயும் சொல்லாம எப்படி அவ போலாம்? அதுவா, அவளை பார்க்க யாரோ ஒரு பொண்ணு வந்திருந்தாம்மா, ஃப்ரெண்டுன்னு சொல்லி. அந்த பொண்ணு தான் மிஷின் வாங்கி கொடுத்துருக்காம்மா. யார் அந்த பொண்ணு? அவ பேர் என்ன? அது ஏதோ சிகைன்னு சொன்னாம்மா. ம். நான் சவுந்தரை போய் பார்த்துட்டு வந்துடுறேங்கம்மா. சரிங்க மாப்ள. சரிங்க. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. நீ ஏன்டா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை? அதான் சிகையை பார்த்தப்பயே எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுல்ல. அப்பயாச்சும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்லடா என்கிட்ட. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சுடா. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்போவும் அப்படி தான் இருக்கு. சரி, என்ன பண்ணலான்னு இருக்க? தெரியல. சரி, நீ இப்போ இங்கே இல்லைடா. சரி, நீங்கள் இல்லையா? ஆமாம், ஆமாண்டா. ஷெரீனுக்கு ஃபாரினில் வேலை கிடச்சிருக்கு. அம்மா கிட்ட மட்டும் சொல்லிட்டு போயிருக்கா. எனக்கு ஒன்றுமே புரியலடா. அவள் ஏன் இப்படி வியர்டாக நடந்துக்கிறானே தெரியல. இப்போ கொஞ்ச நாளாவே ரொம்ப வியர்டாக பண்ணுறா. இத்தனைக்கும் நான் லவ் பண்ணது கூட அவளுக்கு தெரியாதேடா. இப்போ சொல்லாமல் கொள்ளாமல் ஃபாரின் போயிருக்கா. நான் என்ன தப்பு பண்ணேன்னே தெரியலடா. அவள் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். நீ என்னடா பண்ண போற? சிகை மேலே எந்த தப்பும் இல்லைடா. அவள் எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஷெரீனுக்கு நான் லவ் பண்ணதே தெரியாது. அவளும் என்னை லவ் பண்ணல. நடந்த உண்மையெல்லாம் சிகை கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கலான்னு இருக்கேன்டா. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்க ரெடியாக இருக்கேன்.